அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான லைவில் வந்து நம்ம தமிழக அகழாய்வு இடங்கள், தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம், தமிழக அரசாட்சிகள் இந்த பாடங்களிலிருந்து ஒரு 20 கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம். இந்த பாடங்கள் எல்லாமே 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பாடங்கள். லைவுக்கெல்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க. கொஷினுக்குள்ளே போயிடலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொடுமணல் அகழாய்வு தொடர்பான சரியான குற்றை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணுறேன். இது காவிரி ஆற்றின் கிளை நதியான கொள்ளிடம் ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளது. இங்கு 1880களிலும் 1890களிலும் தொடர்ந்து அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இங்கு அண்மை அகழாய்வு 2012இல் நடைபெற்றது. இங்கு எகிப்திய நாணய குவியல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் பண்ணுங்கள். எந்த கூற்று சரியானது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அதாவது கொடுமணலில் அண்மை அகழாய்வு வந்து 2012இல் வந்து நடைபெற்றது. சரிங்களா? மற்றதெல்லாம் என்ன தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். கொடுமணல் வந்து ஈரோடு மாவட்டத்திலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். காவிரி ஆற்றினுடைய கிளை நதியான கொள்ளிடம் ஆறு கிடையாது. காவிரி ஆற்றின் கிளை நதியான நொய்யல் அப்படின்ற ஒரு ஆறு. சரிங்களா? நொய்யல் ஆற்றினுடைய வடகரையில் அமைந்துள்ள ஒரு இடம்தான் வந்து கொடுமணல். சரிங்களா? இங்கே வந்து 1880 to 1890 இந்த காலகட்டங்களில் அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. 1980 அப்புறம் 1990களில் வந்து அகழாய்வுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது. அதே போல் கொடுமணலில் எகிப்திய நாணய குவியல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. ரொமானிய நாணய குவியல் தான் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். பொறுத்துக்க. ஆதிச்சநல்லூர், கொடுமணல், பையம்பள்ளி, குமரிக்கல் பாளையம் இந்த பக்கம் ஊர்கள் கொடுத்துருக்காங்க. எதிர்ப்புறம் வந்து மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இரண்டையும் பொருத்தி ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? ஆதிச்சநல்லூர் வந்து நமக்கு தெரியும். ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி மாவட்டம். சரிங்களா? முன்னாடி வந்து திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களை பிரித்ததுனால தற்போது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர் வந்து இருக்குது. கொடுமணல் வந்து இப்போ தான் சொன்னேன், ஈரோடு மாவட்டம். பையம்பள்ளி வந்து வேலூர் மாவட்டம். சரிங்களா? குமரிக்கல் பாளையம் வந்து திருப்பூர் மாவட்டம். அப்போ ஆப்ஷன் பி 4, 3, 2, 1 தான் வந்து சரியான விடை. சரிங்களா? மூன்றாவது கொஸ்டின் பார்ப்போம். பின்வரும் பையம்பள்ளி அகழாய்வு தொடர்பான கூற்றுக்களை கவனி. ஒன்று, பெருங்கற்காலத்தோடு தொடர்புடைய இவ்விடத்தில் அகழாய்வு நடத்தப்பட்டு கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் கண்டறியப்பட்டன. 2, இங்கு பெரும் எண்ணிக்கையிலான ஈமத்தாளிகள் கண்டறியப்பட்டன. 3, இப்பண்பாட்டின் காலம் பொது ஆண்டு முன்பு 600. இதில் வந்து எந்தெந்த கூற்றுக்கள் வந்து சரி அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 1 மற்றும் 2 வந்து சரி. சரிங்களா? மூன்றாவதுல என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையம்பள்ளியை வந்து கார்பன் ரேட்டிங் பண்ணுறாங்க இல்லையா? கார்பன் வயது கணிப்பு செய்யும் பொழுது ரேடியோ கார்பன் வயது கணிப்பு பரிசோதனை மூலமாக இதனுடைய காலம் வந்து பொது ஆண்டு முன்பு 1000 அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு. இங்கே 600 கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து தவறு. சரிங்களா? இது வந்து பையம்பள்ளி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் வந்து பையம்பள்ளி. சரிங்களா? அடுத்து நம்ம அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெருங்கற்காலத்தோடு தொடர்புடைய ஒரு இடம். சரிங்களா? 4வது கேள்வி பார்ப்போம். தவறான இணையை காண்க. தாலியில் புதைக்கும் வழக்கத்திற்கான சான்றுகள் ஆதிச்சநல்லூர். அசோகர் பிராமி எழுத்துமுறை போன்ற தமிழ் பிராமி எழுத்துமுறை இருந்ததற்கான சான்றுகள் கொடுமணல். பல நூற்றாண்டுகள் பழமையான குத்துக்கள் சான்று வடமலை குண்டா. ஆதிச்சநல்லூரில் அகழாய்வை மேற்கொண்ட வந்து ஆண்ட்ரூ ஜாகர். எந்த இணை வந்து தவறு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? 4வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி தான் வந்து என்னது தவறான இணை. கரெக்டான ஆன்சர். அதாவது பல நூற்றாண்டுகள் பழமையான குத்துக்கள் சான்று வந்து வடமலை கொண்டான்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. திருப்பூர் மாவட்டத்துக்கு அருகே இருக்கக்கூடிய சிங்கிரிப்பாளையம் குந்தளம் அப்படிங்கிற இடத்துல நடந்த அகழாய்வில் தான் வந்து
பல நூற்றாண்டுகள் பழமையான குத்துக்கள் வந்து நமக்கு கிடைச்சது. சரிங்களா? இப்போ வடமலை குண்டாவில் என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடமலை குண்டா வந்து கிருஷ்ணகிரிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் வந்து வடமலை குண்டா. அங்கே வந்து கருப்பு சிவப்பு வண்ண மட்கலன்கள், அப்புறம் மனித எலும்புகளுடன் கூடிய இரும்பு பொருட்கள், சரிங்களா, இதெல்லாம் வந்து இங்கே வடமலை குண்டாவில் கிடைச்சது. சரிங்களா? அதே போல் அசோகர் பிராமி எழுத்துமுறை போன்ற தமிழ் பிராமி எழுத்துமுறை இருந்ததுக்கான சான்று வந்து கொடுமணல் அகழாய்வு மூலயமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் தாலியில் புதைக்கும் வழக்கம் வந்து நமக்கு தெரியும், ஆதிச்சநல்லூருங்கிறது கரெக்டு. சரிங்களா? அதே போல் ஆப்ஷன் டி பாருங்கள், ஆதிச்சநல்லூரில் வந்து அகழாய்வை மேற்கொண்ட வந்து ஆண்ட்ரூ ஜாகர் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1860 ஆண்டு அந்த 1876. சரிங்களா? 1876 வந்து ஆண்ட்ரூ ஜாகருங்கிறவர் வந்து ஆதிச்சநல்லூரில் அகழாய்வை வந்து மேற்கொண்டிருப்பார். சரிங்களா? அவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியை சேர்ந்த ஒரு இயற்கை வியலாளர். சரிங்களா? இயற்கைவியலாளர், அப்புறம் இடவரைவியலாளர். சரிங்களா? அவர் வந்து சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணால், அவர் வந்து அங்கே போகும்போது பல எலும்புகள் வண்டையோடு இது எல்லாத்தையும் அவரோட வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். இப்போ அந்த ஆண்ட்ரூ ஜாகர் எடுத்துகிட்டு போன எலும்புகள் மண்டையோடுகள் எல்லாம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்லின் அப்படின்ற அருங்காட்சியகத்தில் இருக்குது. பெர்லின் அருங்காட்சியகம். ஆண்ட்ரூ ஜாகர் வந்து ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செய்து எடுத்துகிட்டு போன இரும்பு கருவிகள், ஆயுதங்கள், அப்புறம் எலும்பு மண்டையோடு இது எல்லாமே வந்து என்னது பெர்லின் அருங்காட்சியகத்தில் இருக்குது. பின்னாளில் வந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வந்து J.A. ஸ்டூவர்ட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா அலெக்சாண்டர் ரீ அப்படிங்கிற ஒரு தலைமையில் வந்து அகழாய்வு பணிகள் மேற்கொள்றதுக்காக எங்கள் ஆதிச்சநல்லூரில் சொல்லியிருப்பார். அப்போ ஏஎஸ்ஐ ஆண்டு அறிக்கையில் வந்து 1903 1902 to 3 இந்த காலகட்ட ஆய்வு அறிக்கையில் அலெக்சாண்டர் ரீ அப்படிங்கிறவர் வந்து படங்கள் அப்புறம் சான்றுடன் கூடிய ஒரு விரிவான அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருப்பார். சரிங்களா? ஓகே, அந்த கொஸ்டின் பார்ப்போம். கீழ்காணும் எந்த சங்க நூலில் சேர அரசனுக்கு சொந்தமான கொடுமணம் என்ற ஊர் அங்கு கிடைக்கும் விலை மதிப்பு மிக்க கற்களுக்காக புகழப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் பண்ணுங்க. அதாவது எந்த சங்க நூலில் சேர அரசனுக்கு சொந்தமான கொடுமணம் அப்படின்ற ஊர் அங்கே கிடைக்கக்கூடிய விலை மதிப்பு மிக்க பொருட்களுக்காக கற்களுக்காக புகழப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சேர மன்னர்கள்னாலே என்னது பதிற்று10. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரிங்களா? பதிற்று10 அதாவது அந்த சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படக்கூடிய கொடுமணம். சரிங்களா? கொடுமணம். கொடுமணம்ங்கிற ஊர் தான் தற்பொழுது வந்து மணல் அப்படின்னு சொல்லி சில தொல்லியல் அறிஞர்கள் வந்து கருதுகிறாங்க. இங்கே வந்து அதிகமான ரோமானிய நாணய குவியல்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இங்கேருந்து ரோம பேரரசுக்கு வந்து விலை மதிப்பு மிக்க கற்கள் வந்து ஏற்றுமதி செய்ததன் மூலம் வந்து இவை வந்து இந்த பகுதியை வந்து அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் வந்து கருதுகிறாங்க. சரிங்களா? அந்த பதிற்று10 தான் வந்து அங்கே எனது கொடுமணலில் கிடைக்கக்கூடிய விலை மதிப்பு மிக்க கற்களுக்காக புகழப்படுகிறது. சரிங்களா? ஓகே, அடுத்து 6வது கொஸ்டின் பார்ப்போமா? ரிக்வேதம் தொடர்பான கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிக்வேதம் பாலி மொழியில் எழுதப்பட்டது. அடுத்து முண்டா மற்றும் திராவிட மொழிகளைச் சேர்ந்து 300 சொற்கள் அதில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இது முந்தைய கால மக்களுடனான பண்பாட்டு கலப்புகளை குறிக்கிறது. ஆப்ஷன் டி வந்து மேற்கண்ட எதுவும் இல்லை. இதில் வந்து எந்த கூற்று ரிக்வேதம் தொடர்பான ஒரு தவறானது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. ரிக்வேத காலம் வந்து ஆரியர்கள் வந்ததுக்கப்புறம் தான் வந்து என்னது வேத காலம். அதை வந்து முன்வேத காலம் பின்வேத காலம் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. வேத காலம் உருவாகும். சரிங்களா? முன்வேத காலத்தில் இருக்கக்கூடிய வேதம் வந்து ரிக். மொத்தம் வந்து 4 வேதங்கள், ரிக், யஜூர், சாமம், அதர்வனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 4 வேதங்கள் இருக்கும். இது 4 வேதங்களுமே வந்து சமஸ்கிருத மொழியில் தான் வந்து எழுதப்பட்டது. இங்கே ரிக்வேதம் வந்து பாலி மொழின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து தவறு. சரிங்களா? இந்த ரிக்வேதத்தில் முண்டா மற்றும் திராவிட மொழிகளைச் சேர்ந்த 300 சொற்கள் வந்து அடையாளம் வந்து காணப்பட்டிருக்கு. அடுத்து இந்த ரிக்வேதம் வந்து முந்தைய கால மக்களுடனான பண்பாட்டு கலப்புகளை வந்து குறிக்கிறது. ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. அப்போ தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்வேதம் வந்து பாலி மொழியில் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறானது. சரிங்களா? மொழியியல் ஆய்வாளர்கள் அப்புறம் வரலாற்று சான்றுடைய அடிப்படையில் மொழியை வந்து அது எழுதப்பட்ட வடிவத்திலும் வாய்மொழி வடிவத்திலும்
ஆய்வு செய்கிறாங்களாம். சரிங்களா? சொற்பிறப்பியல், வரலாறு, மொழியியல், ஒப்பீட்டு மொழியியல், அப்புறம் இலக்கிய விமர்சனம் ஆகியவற்றை வந்து அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். யார்? மொழியியல் ஆய்வாளர்கள் வந்து இதையெல்லாம் பயன்படுத்தி தான் வந்து அந்த மொழியை வந்து ஆய்வு செய்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நம்ம 7வது கொஸ்டின் பார்த்துடலாம். சங்க இலக்கியம் என்று அறியப்படுகிற தமிழ் இலக்கியங்களின் காலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. அதாவது சங்க காலத்தினுடைய வரையறை கேட்டிருக்காங்க, எந்தெந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஆன்சர் பார்த்துடலாமா? 7வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. பொது ஆண்டு முன்பு 3ஆம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வரையிலான காலங்கள் தான் வந்து என்னது சங்க காலம் என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ் இலக்கியங்களுடைய காலம். அடுத்து 8வது கேள்வி பார்ப்போமா? கூற்று காரணமாக கொடுத்துருக்காங்க. கிரேக்க வரலாற்று ஆவணம் எரித்திரிய கடலின் பெரிப்ளஸின் பொது ஆண்டு முதல் நூற்றாண்டு. அதாவது கிரேக்க வரலாற்று ஆவணமான எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படின்ற அந்த ஆவணத்தினுடைய காலம் வந்து பொது ஆண்டு முதல் நூற்றாண்டு. காரணம் வந்து இந்திய கடற்கரையில் இருந்த துறைமுகங்கள், அங்கு நிகழ்ந்த வணிகம் ஆகிய தகவல்களை வழங்கும் மிகவும் நம்பகத்தன்மை கொண்ட சான்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று காரணம் சரியா, காரணம் வந்து கூற்றிற்கானதா அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? கூற்று பாருங்க. எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிறது பொது ஆண்டு முதல் நூற்றாண்டை சேர்ந்த, சரிங்களா, பொது ஆண்டு முன்பு கிடையாது, பொது ஆண்டு முதல் நூற்றாண்டு, சரிங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் செஞ்சுரி 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கிரேக்க ஆவணம். கூற்று வந்து மிகச்சரி. காரணம் பார்த்தீங்கன்னா, இந்திய கடற்கரையில் இருந்த துறைமுகங்கள், அங்கு நிகழ்ந்த வணிகம் ஆகிய தகவல்களை வழங்கும் மிக நம்பகத்தன்மை கொண்ட சான்று வந்து என்னது எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ். காரணம் வந்து மிகச்சரி, காரணம் வந்து கூற்றிற்கான காரணம் தான். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. கூற்று காரணம் சரி, காரணம் வந்து கூற்றிற்கானது. 9வது கேள்வி பார்ப்போம். பொது ஆண்டு முன்பு, அதாவது கிமு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது பொது ஆண்டு முன்பு 27இல் மிக பெரும் செல்வங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த இந்த நகரம்தான் உலகிலேயே ஆகப்பெரியதும் செல்வச் செழிப்பு மிக்கதுமான நகரம். அது எந்த நகரம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. சாதவானவர்களுடைய நகரமா, எகிப்து பேரரசா, இல்லை சோழ மண்டலமா, ரொமானிய பேரரசா? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாங்களா? பொது ஆண்டு முன்பு 27ல் வந்து ரோம் வந்து ஒரு குடியரசு தான். சரிங்களா? அப்போ வந்து அங்கே பேரரசராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவை, அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்கள் தேர்ந்து ஒருத்தர் அரசராக வச்சுருப்பாங்க. சரிங்களா? செனட் அவை அப்படின்னு சொல்லுவாங்க. பேரரசர் வந்து அகஸ்டஸ் சீசர் இருக்கார் இல்லையா? ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர் கேள்விப்பட்டோம் இல்லையா? பேரரசர் அகஸ்டஸ் சீசர் பொது ஆண்டு முன்பு 27ல் ரோமனுடைய பேரரசராக இருப்பார். அவருடைய காலத்தில் வந்து ரோம் தான் வந்து என்னது உலகில் மிக பெரும் செல்வங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த உலகிலேயே மிக ஆகப்பெரிய மற்றும் செல்வ செழிப்பு மிக்க நகரம் என்னது ரொமானிய பேரரசு. இவங்க வந்து அந்த காலகட்டங்களில் என்னது உலகினுடைய வல்லரசாக, மத்திய தரைக்கடல் உலகினுடைய வல்லரசாக ரோம் வந்து மேலெழுந்திருந்தது. அதே போல் ஐரோப்பா மற்றும் வட ஆப்பிரிக்காவில் பெற்ற வெற்றிகள் மூலம்தான் வந்து இவங்களுக்கு இவ்வளோ பெரிய செல்வங்கள் வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் வந்தது. சரிங்களா? அடுத்து 10வது கேள்வி பார்ப்போம். ஆப்ஷன் ஏல பார்க்கலையே, 9வது கேள்வியே சாதவானர்கள் இருக்காங்க இல்லையா? சாதவானர்கள் பேரரசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தென்னிந்தியாவிலேயே வந்து முதல் முறையாக ஒரு அதிகமான பகுதியை கட்டுப்பாட்டில் வச்சத ஒரு முதல் பேரரசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து சாதவாகன பேரரசு தான். சரிங்களா? அடுத்து 10வது கேள்வி பார்ப்போம். தவறான இணையை காண்க. அரபிக்கடலின் வீசும் பருவக்காற்றின் காலமுறை இயல்புகளை கண்டறிந்தவர் பெரிப்ளஸ். ரோமாபுரிக்கு பெருமளவில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் இளமங்கப்பட்டை. இந்தோ ரோமானிய வணிக நிலையம் என்று கூறப்படுவது அரிக்கமேடு. உருக்காலை மற்றும் உருக்கு எச்சங்கள் அகழாய்வு
அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட இடம் வந்து சென்னிமலை ஈரோடு. இதில் வந்து எந்த இணை வந்து தவறு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் வந்து அரபிக்கடலில் வீசும் பருவக்காற்றின் காலமுறை இயல்புகளை வந்து கண்டறிந்தவர் யார் அப்படின்னா பெரிப்ளஸ் கிடையாது, ஹிப்பாலஸ். சரிங்களா, அதனால தான் வந்து அதை ஹிப்பாலஸ் பருவக்காற்று அப்படின்னே சொல்லுவாங்க. சரிங்களா, பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் வந்து ஒரு எகிப்திய கடலோடியான ஹிப்பாலஸ் தான் வந்து கண்டுபிடிப்பார். சரிங்களா, அதாவது அந்த வடக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஓசலிஸ் துறைமுகத்திலிருந்து பருவக்காற்று வரும்பொழுது, சரியான பருவக்காற்று வீசும் பொழுது கிளம்புனா சரியாக 40 நாளில் வந்து எனது முசிறியை வந்து அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெரிப்ளஸ் கிடையாது, ஹிப்பாலஸ் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிப்பார். சரிங்களா, இந்த பருவக்காற்று கண்டுபிடிச்சது வந்து என்னது ஒரு இரண்டாவது வளர்ச்சி வியாபாரத்தில். சரிங்களா, அது வந்து என்னது இந்தியாவுக்கும் மத்திய தரைக்கடலுக்கு இடையிலான கடல் வணிகம் வந்து அதற்கு முன்னாடி வரைக்கும். சரிங்களா, இந்தியாவுக்கும் மத்திய தரைக்கடலுக்கு இடையான கடல் வணிகம் வந்து இடையில வந்து அரேபியர்களோட கட்டுப்பாட்டில் இருந்தது. அரேபியர்கள் தான் இங்கே வந்து ஏகபோகமாக வந்து மிளகு எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாங்க. ஐரோப்பியர்களுக்கோ ரொமானியர்களுக்கோ வந்து தெரியாது. ஹிப்பாலஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ரோமாபுரி கப்பலுக்கு வந்து நேரடியாகவே வந்து என்னது தமிழகத்துக்கு முசிறி தொண்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு, மேற்கு கடற்கரை பகுதிக்கு வந்து துறைமுகத்துக்கு வர ஆரம்பிச்சது. சரிங்களா, அதே போல் ரோமாபுரிக்கு பெருமளவில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் வந்து லவங்கப்பட்டை, கருமிளகு இதெல்லாமே வந்து என்னது அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டது தான். இந்தோ ரோமானிய வணிக நிலையம் என்று கூறப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு அருகே இருக்கக்கூடிய அரிக்கமேடு, அதுதான் வந்து இந்தோ ரோமானிய வணிக நிலையமாக அறியப்படுகிறது. அடுத்து உருக்காலை மற்றும் உருக்கு எச்சங்கள் அகழாய்வு வந்து அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட இடம் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னிமலை ஈரோடு. சரிங்களா, அந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னிமலையிலிருந்து இரும்பு மற்றும் எஃகு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரோமாபுரிக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. அதனால தான் வந்து அங்கே உருக்காலை மற்றும் உருக்கு எச்சங்கள் வந்து அகழாய்வு செய்யும்போது கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது நம்ம அவங்களுடைய ரோமானியர்கள்ட்ட இருக்கக்கூடிய ரோமானியர்களுக்கு தேவைப்படக்கூடிய விலை மதிப்பு மிக்க கற்கள் அது வந்து கொடுமணல், அதே போல் இரும்பு, எஃகு இதெல்லாமே வந்து என்னது சென்னிமலை, அப்புறம் இன்னும் சில பொருட்கள் வரும், அது பின்னாடி வரும். இதெல்லாம் வந்து அங்கே இருந்தனால தான் அந்த கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் இந்த மாவட்டங்களில் வந்து அதிக அளவிலான ரோமானிய நாணயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, 11வது கேள்வி பார்ப்போம். ரோம் நாட்டில் அதிக தேவையில் இருந்த நவரத்தின கல்லான கோமேதகம் கிடைக்கிற சுரங்கங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றில் தவறானதை காண்க. கொடுமணல் ஈரோட்டில் வந்து கோமேதகம் கிடைச்சதா, படியூர் திருப்பூர் மாவட்டத்தில் வந்து கிடைச்சதா, இல்லை வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கிடைச்சதா, புதுச்சேரி அரிக்கமேட்டில் கிடைச்சதா, இதில் எங்கே வந்து எது வந்து தவறானது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து ரோமானியர்கள் வந்து கடல் வழியாக வந்து முசிறிக்கு வந்துடுவாங்க. முதல் நூற்றாண்டு அதுக்கு பின்னாடி வரைக்கும், முதல் நூற்றாண்டு அதுக்கப்புறம் வரைக்கும் அந்த ரோமானிய கப்பல்கள் வந்து குமரிமுனையை தாண்டி இங்கே புகார் நகரத்துக்கு, அதாவது பூம்புகார் துறைமுகத்துக்கு வர்றதுக்கு முடியல. அதனால் என்ன பண்ணுவாங்க, வணிகர்கள் எல்லாமே மேற்கு கடற்கரையை வந்துட்டு அங்கே இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாலக்காட்டு கணவாய் வழியாக, இப்போவும் நம்ம அந்த வழி தான் பயன்படுத்திருக்கோம், பாலக்காட்டு கணவாய் வழியாக அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு நுழைஞ்சு இந்த நம்ம கொடுமணல் அங்கே வந்து என்ன அந்த கற்கள் வாங்கிக்குவாங்க. அதற்கப்புறம் படியூர், படியூர், வாணியம்பாடி, கொடுமணல் இந்த 3 ஊர்களையுமே வந்து என்னது கோமேதகம் வந்து கிடச்சது. சரிங்களா, அரிக்கமேடு புதுச்சேரியில் கிடைக்கல. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இவங்க எந்த வழியாக வந்தாங்க அப்படின்னா அந்த பாலக்காட்டு கணவாய் வழியாக தான் வந்து இந்த கோமேதக கல் வாங்கிட்டு போவாங்க. அதற்கப்புறம் வந்து இரும்பு, எஃகு இதெல்லாமே வந்து ஏற்றுமதி செய்தாங்க இல்லையா, இது எல்லாமே தரை வழியாக வந்து எடுத்துகிட்டு போவாங்க. 12வது கேள்வி பார்ப்போம். பின்வரும் எந்த பகுதியில் இருந்து ரோமாபுரிக்கு இரும்பு மற்றும் எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டன? இப்போ தான் சொன்னேன். ஆன்சர் வந்து சென்னிமலை ஈரோடு இந்த பகுதியிலேருந்து தான் வந்து என்னது ரோமாபுரிக்கு இரும்பு மற்றும் எஃகு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. சரிங்களா,
மற்ற 3 ஊர்களுமே நம்ம முன்னாடிகளில் பார்த்ததான். கோமேதகம் வந்து அங்கேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. 13வது கேள்வி பார்ப்போம். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. முசிறி அல்லது முசிறிஸ் என்பது தெற்கே அமைந்திருந்த முக்கிய துறைமுகமாகும். முசிறியை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? முசிறியை வந்து ரோமானியர்கள் வந்து எனது முசிறிஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. அது வந்து தெற்கே அமைந்திருந்த ஒரு முக்கியமான துறைமுகம். கூற்று வந்து கரெக்டு. அதே போல் முசிறியை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் அலெக்சாண்ட்ரியாவை, அதாவது அலெக்சாண்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து உருவாக்கின ஒரு நகரம் தான் அலெக்சாண்ட்ரியா. அந்த அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம் வந்து அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அது எது அப்படின்னா, அதுதான் வந்து என்னது, அந்த பாப்பிரஸ்ன்னு சொல்ல முடியாது, வியனா பாப்பிரஸ். வியனா நாட்டு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. பாப்பிரஸ் அப்படிங்கிற ஒரு எகிப்திய நாணலிருந்து தயாரிக்கப்பட்டது. அதில் வந்து முசிறி மற்றும் அலெக்சாண்ட்ரியா வணிகர்களுக்கு இடையான ஒப்பந்தம் வந்து இருக்குது. சரிங்களா? மற்ற துறைமுக நகரங்களை வந்து ரோமானியர்கள் எப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணனூர் துறைமுகத்தை வந்து நவுரா அப்படின்வாங்க. கண்ணனூர் துறைமுகத்தை நவுரா அப்படின்னு சொல்லுவாங்க. குமரியை வந்து கொமாரி அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டியை வந்து பொன்னானி இல்லைன்னா திண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டி வந்து பொன்னானி. சரிங்களா? இவை எல்லாமே வந்து இந்த கண்ணனூர், தொண்டி, முசிறி இவை எல்லாமே வந்து சேர மன்னர்களால் ஆளப்பட்ட தமிழ் நிலப்பரப்பினுடைய வடக்கு எல்லையில் அமைந்திருந்ததாக சொல்லப்பட்ட துறைமுகங்கள். சரிங்களா? முசிறி அப்படிங்கிறது வந்து தெற்கே அமைந்திருந்த ஒரு முக்கியமான துறைமுகம். முசிறியும் வந்து சேரர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததான். 14வது கேள்வி பார்ப்போம். சந்தைக்கு கொண்டு வரப்பட்ட எந்த மூட்டைகள் கப்பலில் வந்த தங்கத்திற்கு பண்டமாற்றாக செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? அகநானூர் வந்து சொல்லியிருக்கு, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். அப்போ கப்பலில் கொண்டு வரப்பட்ட தங்கத்துக்கு பண்டமாற்றாக செய்யப்பட்டது வந்து கருமிளகு. சரிங்களா? அதே போல் தந்தம், இந்த விளாமிச்சை வேர் தைலம், இது வந்து கங்கை பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு தைலம், ஒரு நறுமண தைலம். இதெல்லாமே வந்து ரோமானியர்கள் வந்து விரும்பி வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? தந்தம் வந்து இங்கேருந்து அதிகப்படியாக ஏற்றுமதி செய்யப்பட்டது சேர நாட்டிலேருந்து. ஏன்னா சேர நாடு வந்து எனது வேலம் உடைத்து, வேலம்னா யானை அதிகமாக இருக்கல, தந்தம் வந்து அங்கேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. சரிங்களா? அதே போல் பாண்டிய நாட்டு முத்துக்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. 15வது கேள்வி பார்ப்போம். வெண்ணி போர்க்களத்தில் சேரரையும் பாண்டியரையும் அவர்களுக்கு உதவிய 11 வேளிர் குல தலைவர்களையும் வெற்றி கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? வெண்ணி போர்க்களத்தில் சேரரையும் பாண்டியரையும் மற்றும் அவர்களுக்கு உதவிய 11 வேளிர் குல தலைவர்களையும் வெற்றி கொண்டவர் யார் அப்படின்னா, திருமாவளவன் என்று சொல்லப்படக்கூடிய கரிகால பெருவுலத்தான், கரிகாலன் தான். சரிங்களா? இவர் யாருடைய மகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளஞ்சியர் சென்னி இருக்கார்லையே, ஆப்ஷன்ஸ் ஏ, இந்த இளஞ்சியர் சென்னியினுடைய மகன் தான் கரிகாலன். இளஞ்சியர் சென்னியினுடைய தலைமையில் மூவேந்தர் கூட்டுப்படை வந்து மௌரிய பேரரசு வந்து தமிழகத்தை நோக்கி படையெடுத்து வரும் பொழுது அவர்களை வந்து வெற்றிகரமாக தோற்கடித்தாங்க. அதனால தான் வந்து என்னது, மௌரிய பேரரசு வந்து இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய வடபகுதி வரைக்கும் பரவி இருந்தாலும், இந்தியாவினுடைய அதிகப்படியான நிலப்பரப்பை வந்து ஒருங்கிணைச்சிருந்தாலும், தமிழ்நாட்டை வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த சேர சோழ பாண்டியர் மற்றும் அதியமான் மரபினரை வந்து அண்டை நாடுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பார். ஞாபகம் இருக்குதுங்களா? அந்த மௌரியருடைய படையை வந்து இளஞ்சியர் சென்னி தலைமையிலான மூவேந்தரோட கூட்டுப்படை வந்து தோற்கடிச்சது. சரிங்களா? 16வது கேள்வி பார்ப்போம். சிற்றரசர்களிடமிருந்து மிளலை முத்தூர் என்னும் இடங்களை கைப்பற்றிய
பெருமையை உடைய பாண்டிய மன்னன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. மிளலை முத்தூர். முத்தூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. முத்தூர் அப்படிங்கிற ஊர் எது? தற்போது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் தான் வந்து என்னது முத்தூர். இந்த 2 இடங்களையும் வந்து சிற்றரசுகளிடம் வந்து கைப்பற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். ஆப்ஷன் ஏ. இவர் யார் அப்படின்னா இவர் வந்து தலையானங்கான செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். சரிங்களா. தலையானங்கானத்து போரில் இவர் வந்து சேரர், சோழர் மற்றும் 5 வேளிர்குல சிற்றரசர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திதியன், எழினி, எருமையூரான். அதாவது எருமையூர்னா என்னது? தற்போதைய மைசூர். எருமையூரான், அப்புறம் இருங்கோவேன்மாள், அப்புறம் பொருணன். இந்த 5 பேர் அப்புறம் சேரர் மற்றும் சோழருடைய கூட்டுப்படையை வந்து தலையானங்கானம் அப்படின்ற போர்க்களத்தில் வந்து என்னது தோற்கடிச்சிருப்பார். இப்போ சமீபத்தில் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்தார் இல்லையா, அப்போ புறநானூற்றில் வந்து ஒரு சின்ன பாண்டிய மன்னன் வந்து ஒரு பெரிய படையை வந்து தோற்கடிச்சிருப்பார். புறநானூற்றில் அந்த பாடல் இருக்குது, போய் பாருங்கன்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அந்த மன்னன் யாருன்னா அவர் தான் வந்து தலையாளம்கான செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி தான் வந்து அவர் சொல்லியிருப்பார். சரிங்களா. ரொம்ப இளம் வயதில் இருக்கும் பொழுது போர்க்களத்துக்கு போய் வெற்றியை வந்து தேடி தந்திருப்பார். அதே போல் தான் கரிகாலனும். அவர் ரொம்ப இளமை வயதாக இருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய கூட்டுப்படை வந்து போர்க்களத்துக்கு போவாங்க. ஆனால் அவர் வந்து பெருவெற்றி. கரிகாலனுடைய அந்த போர் வந்து வெண்ணிப்பரந்தலை போர் அப்படின்வாங்க. வெண்ணிப்பரந்தலை. அந்த வெண்ணிப்பரந்தலை போரில் சேரன் நெடுஞ்சேரலாதன் வந்து என்ன பண்ணிடுவார், கரிகாலனும் அவரும் நேருக்கு நேர் சண்டை போடும் பொழுது கரிகாலன் எய்த வாளி அப்படின்வாங்க. வாளி அப்படின்னா அம்பு என்று பொருள். இது வந்து அந்த நெடுஞ்சேரலாதனுடைய மார்பை பிளந்து முதுகு பின்னாடி போயிடுச்சு. அதனால் வந்து அவர் வடக்கிருந்து இறந்துருவார். சரிங்களா. நெடுஞ்சேரலாதன் கிடையாது, பெருஞ்சேரலாதன். சரிங்களா. பெருஞ்சேரலாதன். நெடுஞ்சேரலாதன் யார் அப்படின்னா சேரன் செங்குட்டனுடைய அப்பா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். அவருடைய அப்பா தான் வந்து பெருஞ்சேரலாதன். ஓகே, 17வது கேள்வி பார்ப்போம். இந்த ஆப்ஷன் டியில் இருக்கார் பார்த்தீங்களா, முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன். இவர் வந்து பிற்கால பாண்டிய பேரரசை தோற்றுவிச்சவர். சரிங்களா. அதாவது இந்த குலோத்துங்க 3ஆம் குலோத்துங்கன் இருப்பார் இல்லையா, அவருடைய காலத்தில் வந்து பாண்டிய அரசில் வந்து இவர் முதலாவது அரசராக வருவார். அதுக்கப்புறம் இவருடைய தம்பி சுந்தரபாண்டியன் வந்து அந்த 3ஆம் குலோத்துங்கனை வந்து தோற்கடித்து பாண்டிய நாட்டை வந்து மீண்டும் கைப்பற்றி ஆட்சி செய்வார். சரிங்களா. 17வது கேள்வி பார்ப்போமா. தவறான குற்றை தேர்வு செய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட்டினப்பாலை கரிகாலனின் ஆட்சியை பற்றி விரிவாக கூறுகிறது. 8 சேர அரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதியில் அவர்தம் சாதனைகள் குறித்தும் 10 விளக்குது. மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை குறிப்பிடுகிறது. நெடுஞ்செழியன் கொற்கையின் தலைவன் என்றும் பரதவர்களின் தலைவன் என்றும் புகழப்படுகிறார். இதில் வந்து எந்த கூற்று வந்து தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா. பட்டினப்பாலை வந்து கரிகாலனுடைய ஆட்சி பற்றி விவரிக்கிறது. அங்கே நடந்த ஏற்றுமதி இறக்குமதி பற்றி சொல்லுது. ஏன்னா பட்டினப்பாலையினுடைய பாட்டுடை தலை வந்து கரிகாலன், ஆசிரியர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அதே போல் 10 வந்து 8 சேர அரசர்கள் குறித்தும் அவருடைய ஆண்ட பகுதி அவர்தம் சாதனைகள் குறித்தும் வந்து விளக்குது. ஆப்ஷன் பி. இதுவுமே வந்து என்னது ஏ அண்ட் பி மிகச்சரி. ஏன் 8 அரசர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 10 முதல் 10 இறுதி 10 வந்து நமக்கு கிடைக்கல. முதல் 10 வந்து என்னது பெருஞ்சோற்று உதயஞ்சேரலாதனை பற்றியது, அது வந்து நமக்கு கிடைக்கல. இறுதி 10 வந்து மாந்தரஞ்சேரல் கணைக்கால் இருமுறை பற்றியது, அதுவும் வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் 3 சேர வம்ச மன்னர்கள் பற்றி வந்து கடலூருக்கு அருகே இருக்கக்கூடிய புகழூர் கல்வெட்டு வந்து நமக்கு சொல்லுது. சரிங்களா. கரூருக்கு அருகே இருக்கக்கூடிய புகழூர் கல்வெட்டு, தமிழ்நாடு பேப்பர் லிமிட் இருக்குல்லையா, பேப்பர் கம்பெனி காகித தொழிற்சாலை, கரூர் மாவட்டம் புகழூர், அங்கே அருகே கிடைத்த கல்வெட்டு வந்து 3 சேர மன்னர்கள் பற்றிய செய்தி நமக்கு சொல்லுது. ஆப்ஷன் சி பாருங்க, ஏ அண்டு பி கரெக்டு. ஆப்ஷன் சி வந்து மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு வந்து தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை குறிப்பிட கிடையாது. இது வந்து என்னது
ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் தான் குறிப்பிடுது. சரிங்களா, மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். அவர் யார் அப்படின்னா, அவர் தான் வந்து கண்ணகியுடைய கணவனான கோவலனை வந்து கொலை செய்த பாண்டிய மன்னன் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து ஆரியப்படை கடந்த பாண்டிய மன்னன். அதாவது ஆரியர் அப்படின்னு என்னது, வடநாட்டு அரசர்களை வந்து தோற்கடித்தவர். சரிங்களா, மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு வந்து ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனை வந்து குறிப்பிடுது. இந்த தலையானங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து கொற்கையின் தலைவன் என்றும் பரதர்களின், அதாவது தென்பகுதியில் இருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலை செய்யும் போர் புரியும் திறன் கொண்ட தென்பகுதி பரதவர்களின் தலைவன் என்றும் போலப்படுகிறார். இது வந்து ஆப்ஷன் டி வந்து கரெக்டு. சரிங்களா, இந்த நெடுஞ்செழியனை பாட்டுடைய தலைவனாக வச்சு தான் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் வந்து மதுரை காஞ்சி வந்து எழுதியிருப்பார். அதே போல் நெடுநல் வாடையினுடைய பாட்டுடைய தலைவனும் இந்த தலையானங்கண்ட செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் தான். சரிங்களா, அது மட்டும் வேறு என்ன இவங்களை பற்றி தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேள்விக்குடி செப்பேடு பற்றி சொல்லியிருக்காங்க. வேள்விக்குடி செப்பேடு வந்து எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு செப்பேடு. அதில் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகுடிமை பெருவழுதியை பற்றி செய்திகள் வேள்விக்குடி செப்பேட்டில் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, வேள்விக்குடி செப்பேடினுடைய கொடையாளி யார்? முதலாம் வரகுண பாண்டியன் தான் வேள்விக்குடி செப்பேடினுடைய கொடையாளி. சரிங்களா, மதுரை காஞ்சிலையும் வந்து எனது முதுகுடிமை பெருவழுதியை பற்றி, அப்புறம் தலையானங்கான் செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, 18ஆம் கேள்வி பார்ப்போம். பல்வேறு புவியியல் தன்மைகளை கொண்ட, குறிப்பாக மூவேந்தர்களின் வளம் நிறைந்த பகுதிகளின் இடையே அமைந்திருந்த மலைப்பாங்கான காட்டுப்பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டிருந்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆக்சுவலாக மதுரை காஞ்சியினுடைய பாட்டுடை தலைவன் வந்து தலையானங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் தான். அந்த மதுரை காஞ்சி வந்து முதுகுடுமி பெருவழுதி, அவர் வந்து எனது சங்க காலத்தில் வாழ்ந்த பாண்டிய மன்னர், அவர் பெயரை பற்றியும் வேறு சில மன்னர்கள் பற்றியும் குறிப்பிடுது. சரிங்களா, அதே போல் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வேள்விக்குடி செப்பேடுகள்லையும் வந்து முதுகுடுமி பெருவழுதியை பற்றி செய்திகள் இருக்குது. சரிங்களா, ஏன்னா அவர் வந்து யாகங்கள் செஞ்சுருப்பார், பெரு வேள்வியை செஞ்சுருப்பார் அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்து சொல்லப்படுது. சரிங்களா, இங்கே பாருங்கள், மூவேந்தர்களுடைய வளம் நிறைந்த பகுதிகளின் இடையே அமைந்திருந்த மலைப்பாங்கான காட்டுப்பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள் யார் அப்படின்னா வேளிர்கள். சரிங்களா, குறுநீல மன்னர்கள் என்று பொருள். நம்ம பார்த்துருக்கோம்ல கடையேழு வள்ளல்கள், அதில் வர்றவங்க எல்லாருமே வேளிர்கள் தான். இந்த ஆப்ஷன் ஏழு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கிளார்கள். கிளார்னா என்னது? பெரும் நிலங்களை கொண்டவர்கள் வந்து நிலங்களுக்கு அதிபதி வந்து கிளார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது கிளார், வேளிர், வேந்தன். கிளார் அப்படிங்கிறவர் வந்து கிராமங்கள் அல்லது ஒரு சிறிய பகுதியினுடைய தலைவராக இருந்தவர்கள் தான் வந்து என்னது கிளார். சரிங்களா, பின்னாடி வந்து நாடு அப்படின்னு சொல்லி நிர்வாக பிரிவு வரும்போது அந்த நாட்டினுடைய நிர்வாக பிரிவினுடைய தலைவராகவும் இந்த கிளார் வந்து வந்திருப்பார். அடுத்து நம்ம 19ஆம் கேள்வி பார்ப்போம். வைகை நதிக்கரையில் உள்ள கீழடி அகழாய்வுகள் மூலம் நகரமயமாதல் எந்த நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பது தெளிவாகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. அதாவது கீழடி அகழாய்வுகள் மூலம் நகரமயமாதல் வந்து எந்த நூற்றாண்டிலிருந்து தொடங்குது அப்படின்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு. சரிங்களா, கீழடியினுடைய ஆய்வு முடிவுகள் வந்து நமக்கு அதான் சொல்லுது, கிமு 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுது. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. சரிங்களா, லாஸ்ட் கொஸ்டின். சங்ககால பாண்டியர்கள் கேரளத்தின் தெற்கு பகுதிகளின் மீது போர் தொடுத்து கோட்டயத்துக்கு அருகேயுள்ள டேஷ் துறைமுகத்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த துறைமுகம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. நெல்கிண்டாவா, நவுராவா, பொன்னானியா, இல்லை திரிபுவா? நவுரா அப்படிங்கிறது என்னது? கண்ணனூர். பொன்னானி அப்படிங்கிறது தொண்டி. சங்ககால பாண்டியர்கள் வந்து கேரளத்துடைய தெற்கு பகுதியின் மீது போர் தொடுத்து நெல்கிண்டா கோட்டயத்துக்கு அருகே இருக்கக்கூடிய நெல்கிண்டா துறைமுகத்தை வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சேரர்கள்ட்ட இருந்த பக்காரே, அந்த பகுதியில் இருந்த பக்காரே துறைமுகத்தையும் வந்து பாண்டியர்கள் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து வைத்திருந்தாங்க. சரிங்களா, இன்றைக்கான லைவ் கிளாஸ் வந்து இதோடு வந்து முடிவடைகிறது.
மீண்டும் நாளைக்கான லைவ் கிளாஸில் பார்ப்போம். நாளைக்கான லைவ் கிளாஸ்க்கு எல்லோரும் நல்லபடியாக படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? தேங்க்யூ.